எனக்கு ரொம்ப பிடிச்சது மகளிர் விடியால் பயணம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டேட்ல எலெக்ஷன்னா ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோல வைக்கிறாங்க. ஸோ அது ஸ்டாலின் சார் இன்ஸ்பிரேஷனாக எல்லாரும் எடுக்கிறாங்க. ஏன் மகளிருக்கு ஃப்ரீ பஸ் போடும்போது நான் சப்போர்ட் பண்றேன்னா, இப்போ 80% விமன் படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, எல்லாருமே வீட்டுக்கு தேவையான இதுக்கு தான் பஸ் யூஸ் பண்றாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு சினிமா போறதுக்கோ இல்ல டைம் பாஸ்க்கோ யாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மாசத்துக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு ஆகும் நீங்களே யோசனை பண்ணுங்க. மார்க்கெட் போகணும், ஆபீஸ்க்கு போகணும், படிக்க போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்துல விமனுக்கு யூஸ் ஆகுது. அவங்களுக்கு மந்த்லி ஒரு 880 1000 ரூபீஸ் சேவ் ஆகுது இல்ல, அது கூட இன்டைரக்டா உங்களுக்கு ஸ்டாலின் சார் கொடுக்குறாங்க. அது இன்னொரு ஆடட் பெனிஃபிட் தான். ஸோ லேடிஸை மதிச்சு அவங்களோட சொந்த வீட்டில் அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க எப்படி நல்லபடியா சேஃபா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாலின் சார் செய்யும் போது அது நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா அது பாலிடிக்ஸ் நான் எப்போ பார்க்க மாட்டேன். ஒரு லீடர்ஷிப், அது ஒரு லீடர்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யணும். அதுல இது ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.